the ever-smiling upholder of Dharma, who was learned in the Vedas, Vedangas, and Shastras, imparted dharmic knowledge and guided leaders towards the right path. He conversed with everyone, travelled to places far and wide, cold, forbidding locations, tracing the path of Adi Shankara Bhagavad Padacharya. He paid homage to his acharyas, learnt from his guru, and imparted that knowledge to his Sishya, the little boy whom he nurtured most lovingly. Acharyal found ingenious ways to spread dharmic practices and thoughts of Advaita. He pondered deeply over the problems of humanity and spoke to the people in the simplest of terms so that they could understand and do what is right. ஸ்ரீகண்டன் அந்த பையன் முன்னாடி இருந்தான். மாலி ஸ்ரீகண்டன் கிருஷ்ண பிரேமி என்னோட பார்த்து ஆமாம் ஆமாம் எங்கேயோ ஒரு ஆத்திரம் எங்கேயோ பார்க்குறேன். ஆத்திரம் பார்க்கும்போது ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் பாலத்துக்கு நடுவில் போயிட்டு இருக்கோம். அவர் எழுத்தாவில் வர நாங்கள் எழுத்தாவில் போகிறோம். எங்கே இங்கே ஒரு பாலத்தில் அது சரி எங்கேயோ யாரோ ஒரு ஆட்டில் யாரோ பாலத்தில் இது வந்து பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம். காஞ்சிபுரம் டிடி வாசு வச்சு வசூல் பண்ண சொல்லி இங்கே பண்ணிடலாம். வரதராஜர் கோவில் வரதராஜர் கோவில் 3 கோவிலையும் ஒரே நாளில் கும்பாபிஷேகம். ஒன்று ஏகாம்பரேஸ்வரர், ஒன்று வரதராஜர், ஒன்று காமாட்சி. ஆனால் டைம் மாற்றி மாற்றி வச்சுக்கணும். சாஸ்திர தீபாவளி நிறைய வருவான் முன்னெல்லாம். இப்போ காங்கிரஸே போயிடுது. ஐயப்பன் கோவில் ஆமாம், அங்கே படி ஏறி போயிட்டு இந்த படி வழியாகவே மேலே ஏறி போயிட்டோம். ஜோதி எடுத்து மீனாட்சிபுரம் அப்போ மத கலவரம், அதுக்காக ஒரு வேனில் ஏற்றி இதெல்லாம் அனுப்பிச்சு எல்லாம் நல்லா பண்ணோம். பாட்னா யுவராஜா கோரக்பூர் கோரக்பூரா? அது சரி, கோரக்பூர் நேபாள் ராஜா அங்கே போன போது எடுத்து காமாட்சி கல்யாணம். ஓ இது எங்கே எடுத்தது? எங்கே? காஞ்சிபுரம். அவ்வளோதான் தான் சொன்னேன். இது இவர் யார்? இது The Jagadgurus go through the last part of the book together, recalling wonderful times. So many kshetrams, so many camps, so many people that they have interacted with over the years. ராமேஸ்வர ठाकुर நல்ல பக்தி ராமேஸ்வர ठाकुर ராஜ்பவனில் எல்லாம் சமையல் பண்ணி எனக்கு சாப்பாடு போட்டான். வசந்தராஜை வச்சு ஒரு ரூமில்
வசந்தராஜை விட்டு ஒரு ரூமில் வச்சு சமையல் பண்ணி சாப்பாடு போட்டேன். வசந்தகுமார் வசந்தராஜ் இது யார் அது? யாரோ மோடி. அவ்வளோ நல்லா பேசுகிறேன் என்னோட. மோதி நல்ல பழக்கம் என்னோட. வாஜ்பாய் காலம் மோதி நல்ல பழக்கம். மைசூர் மைசூர். ஆனந்தமாயி அமிர்தானந்த. ஆனந்தமாயி கூப்பிட்டேன். அங்கேயே போயிருந்தேன். நல்ல கூட்டம், பயங்கர கூட்டம். அங்கேயே பேசணும். இவளை விட ஆனந்தமொழின்னு ஒரு அம்மா இல்லை. அவள் எனக்கு எங்கே பார்த்தான்னா லக்னோவில் பார்த்தா, கான்பூரில் பார்த்தா. அதுக்கப்புறம் அந்த அயோத்தியை போகும்போது போகிற வழியிலேயே நடுப்புற பார்த்தேன். அமிர்தானந்தமயி சாமான் கூட மெட்ராஸ் வந்துட்டு போனேன். இதுதான் இடங்கள்லாம் தரேன் எல்லாம் பண்ணுறேங்கிறான். தர்ஷன் அவார்டு கொடுத்து அவனுக்கு இளையராஜா. வயசான பண்டிட், கர்நாடகா. உடுப்பதீஸ்வரர். இது இடநீர் சுவாமிகள். ஆமாம், அது சரி. பேஜாவர் சுவாமி. அது சரி. உடுப்பதீஸ்வரர் சிவன் கோவில் தான் முதல்ல இருக்குது. அதுக்கப்புறம் தான் பெருமாளோடு உள்ளுக்குள்ளே இருக்கார். இப்போல்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருந்தா. போகணும் காணும். இது சேஷாதிரி. சேஷாதிரி. துலாபாரம். தெரியல எங்க குரு. யாத்திரைகளை பற்றி எல்லாம் எடுத்துருக்கேன். ஆமாம், அதெல்லாம் சொல்லிட்டேன். எல்லாம் ஆல் இண்டியா யாத்திரை. We had the privilege of joining the Jagadgurus down memory lane. Why did the Jagadguru travel so extensively to kshetrams all over Bharata, participate in religious events and social ones, and speak to the people at every opportunity? As devotees, we have seen the Jagadguru wear many different kinds of kiritams or crowns, presented by devotees at different kshetrams and at different events. But what is the weight and the burden of this Jagadguru's crown? Even if the kiritam is made of flowers, he never took the responsibility that went with it lightly. Acharya Jagadguru Pujya Sri Jayendra Saraswati Shankaracharya Swami helped people with their personal problems as much as he looked at the broad brush picture of how to solve the nation's problems of identity and the preservation of Sanatana Dharma, our unique culture that has lasted for millennia. Acharyal was the powerful lighthouse beaming with guiding light despite the storms that crashed at his feet, the faithlessness of devotees at critical times, and the harsh obstructions placed on his path in attempts to prevent him from achieving what he set out as his goals. His resolve only became stronger and his pace faster. Undisturbed, like a lotus in the slush, Acharyal strode forth, a giant among the pygmies of humanity, inspiring people to work for the greater good. That is why he was and always will be the Jagadguru, the 69th Peethadipati of Adi Shankara's Sri Kanchi Kamakoti Moolamnaya Sarvajna Peetham,
ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.